கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேதக தியானமாவது எசேக்கியேல் அதிகாரம் 18. இதில் நீதிமானை குறித்தும் துன்மார்கனை குறித்தும் மிகவும் தெளிவாக ஆண்டவரே தன்னுடைய வாயினாலே இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நீதிமான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், துன்மார்கன் எப்படி நடக்கிறான் என்பதையும் தேவன் இந்த வேதத்தின் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நம்ம அனைவரோடும் கூட உணர்த்துகிறார், பேசுகிறார். என்னவென்றால், நீதிமான் எப்படி தன்னுடைய நீதியிலும் நியாயத்திலும் சத்தியத்திலும் நடந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரமாணங்களை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிறான் என்றும், துன்மார்கன் கர்த்தரை விட்டு விலகி அநீதி, அக்கிரமங்கள், அசுத்தங்கள், அழுக்குகள் இன்னும் உலகத்தின் காரியங்களை இணைந்து அவன் வாழ்ந்து எப்படியெல்லாம் தேவனை கோபப்படுத்துகிறான் என்றும், அவன் ஆத்மா சாகும் என்றும், நீதிமானுடைய ஆத்மா பிழைக்கும் என்றும் கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட தெளிவாக உணர்த்துகிறார். அதிலே முதலாவது குடும்பத்தில் தகப்பனுடைய ஆத்மாவும் பிள்ளையுடைய ஆத்மாவையும் குறித்து தேவன் இங்கு காண்பிக்கிறார். அதாவது ஒரே குடும்பத்தில் தகப்பன் நீதிமானாக இருந்து, நான் சுருக்கமாக இந்த அதிகாரத்தை விரிவுபடுத்துகிறேன். தகப்பனுடைய ஆத்மா உத்தமத்தில வாழ்ந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு பிரமாணங்களை கீழ்ப்படிந்து உண்மையா நடக்குமானால் அந்த ஆத்மா பிழைக்கும். அவனுக்கு குமாரன் பிறந்த அவன் அக்கிரமத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து வாழ்வானே ஆகி அந்த ஆத்மா சாகும் என்று கர்த்தர் ஒரே குடும்பத்திலே இருவரை உதாரணப்படுத்தி தேவன் காண்பிக்கிறார். அதே அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவன் தன் தகப்பனை போல பொல்லாப்பை செய்யாமல் எல்லாவற்றும் விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தரை தேடினாள், கர்த்தரை நோக்கி பார்த்தாள், அந்த ஆத்மா பிழைக்கும். இன்னொரு பக்கத்துல தேவன் துன்மார்கன் அவன் சாகிறது எனக்கு விருப்பமா என்று கேட்கிறார். துன்மார்கன் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினாள், அவன் கர்த்தரை நோக்கினாள், அவனை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பன், நல்ல தெய்வம். சோ நம்ம இந்த வேதகத்தை தியானிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு பொதுவாக பேசும்போது எல்லாரும் நான் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள், அநேக வருத்தங்கள், போராட்டங்கள், அநேக சோர்வுகள் என்று பேசுகிறார்கள். ஆனால் யார் நீதிமான் என்பதே முதலாவது அவர்கள் உணர வேண்டும். அந்த காரியம்தான் இங்கு தெளிவுபடுத்துகிறது. நீதிமான் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தி கர்த்தருடைய பிரமாணத்தையும் அவருடைய சத்தியத்திற்கும் கீழ்ப்படிந்து உண்மையாய் அவரை பின்தொடர்கிறவனே நீதிமான். எப்படியும் வாழ்ந்து கொண்டு என் மீது பாரம் வந்தது, எனக்கு கவலை வந்தது, வியாதி வந்தது, எனக்கு சோர்வு வந்தது, பலவீனம் வந்தது, பிரச்சனை வந்தது, நான் நீதிமான், எனக்கு அநேக வேதனை வரும் என்று கர்த்தரை இன்றைக்கு குற்றப்படுத்துகிறவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தர் ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும், எந்த ஒரு கடன்களுக்கும், போராட்டங்களுக்கும், நாம் படுகிற சிக்கலுக்கும், மாட்டிக்கொண்டு தவிக்கிற அநேக காரியங்களுக்கும் கர்த்தர் பொறுப்பாக முடியாது. கர்த்தர் நல்லவர். அவர் அனைவரையும் நல்லபடி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற நல்ல ஒரு தெய்வமா இருக்கிறார். அவனவனுடைய மீறுதல் என்று வசனம் சொல்லப்படுகிறது. அவனவனுடைய மீறுதல் நிமித்தம் அவனவனுடைய அக்கிரமங்கள் அதுதான் எல்லாமே மிக பெரும் ஒரு போராட்டத்திலும் அநேக அழிவுக்கும் அநேக பிரச்சனைகளுக்கும் காரணமாய் மாறுகிறது. முதலாவது தேவனை விட்டு விலகுவது, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவது, வேதகத்தை தியானிக்காமலும் ஜெபிக்காமலும் அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளாமலும் தங்களுடைய சுய இஷ்டத்தில் வாழ்வது தான் அநீதி. இப்படி அநீதியில வாழும்போது எல்லா விதமான உலகத்தின் இன்பங்களும் இச்சைகளும் அசுத்தங்களும் அழுக்குகளும் எல்லாம் சேர்ந்து கொள்ளும். இந்த உலகத்தாருக்கும் இன்றைக்கு காணும்போது உலகத்தாருக்கும் கிறிஸ்துவனுக்கும் வித்தியாசமே இல்லாதபடி இருவரும் இணைந்து அதே அக்கிரமங்களை செய்கிறார்கள். எப்படியும் வாழலாம், எப்படியும் நடக்கலாம், எப்படியும் இருக்கலாம் என்பது தேவனுடைய சத்தியம் அல்ல. இப்படித்தான் வாழணும். நமக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டு, வித்தியாசம் உண்டு. வாழ்க்கையிலும், நடைமுறையிலும், பேச்சிலும்,
நம்முடைய செய்கைகளிலும் நம்முடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் வித்தியாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். நாம் கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்டது. கர்த்தருக்கேற்றபடி நாம் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனபடியால் கர்த்தருக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழும்போது தான் நீதிமான். நீதிமான் எப்பொழுதும் முறுமுறுக்க மாட்டான், குற்றப்படுத்த மாட்டான், மனுஷர்களை நாட மாட்டான், யாருடைய தயவையும் நோக்க மாட்டான். அவன் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குவார் என்ற நிச்சயத்தோடு கர்த்தரை மாத்திரம் அவன் சார்ந்து கொண்டு போய்கொண்டே இருப்பான், திரும்ப மாட்டான். இதுதான் அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை. அஸ்திவாரம் கர்த்தராய் இருக்கிறார், பெலன் கர்த்தராய் இருக்கிறார். ஆனபடியால் இந்த புது ஏற்பாட்டிலும் கூட நாம் ரோமர்ல வாசிக்கும் போது பாவம் செய்கிற அதே எப்படி இங்கு ஆண்டவர் பேசுகிறாரோ, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், கர்த்தருக்கேற்றபடி நீதியில வாழ்கிற ஆத்மா பிழைக்கும் என்று, பிழைக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். அதே போல பவுலும் கூட இங்க புதிய ஏற்பாட்டில் பேசும்போது மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள், அதே அங்கு தொடர்கிறது. அதே போல ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் பிழைப்பீர்கள், நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பீர்கள். சாவீர்கள் என்றால் பாவத்திலே சாவது. அடுத்து இந்த சரீரம் மண்ணான சரீரம் இங்கு இந்த பூமிக்குரியது, அது நாம் விட வேண்டியதா இருக்கும். ஆனால் பிழைப்பீர்கள் என்பது கர்த்தருக்குள் பிழைப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. நாம் இந்த சரீரம் மரித்தாலும் கர்த்தரோடு கூட நித்திய காலம் அவரோடு கூட பிழைப்பது, அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. இதை குறித்துத்தான் வசனம் ரொம்ப தெளிவாக பேசப்படுகிறது. எல்லாரும் ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுக்கு சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். யார் நீதிமான், யார் துன்மார்கன், யார், எது சத்தியம், எது கள்ள உபதேசம், கள்ள போதனை, எது ஆசீர்வாதம், எது சாபம் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு ஆவியானவருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். நமக்கு சத்திய வேதகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனபடியால் இந்த வார்த்தை வசனங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த எசேக்கியேல் 18 குறித்து நான் ஒரு தெளிவுரை கொடுத்தேன். நான் இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்களை தொடர்ந்து நாம் இதை குறித்து அநேக விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இதற்காக நாம் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை வேண்டிக் கொள்ளலாம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, நீதிபரரே, நீர் ஒருவரே நீதிபரரும், நீர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதியுமாய் இருக்கிறீர் ஐயா. இதோ கர்த்தாவே, எசேக்கியேல் 18 நாம் ஆண்டவரே இதை விவரித்து இந்த அதிகாரத்தில் எதை குறித்து நீர் பேசுகிறீர் என்பதை ஆண்டவரை விவரிக்கத்தக்க கிருபை தந்தீர் ஐயா. இது ஆண்டவர் நீதிமானை குறித்தும் துன்மார்கனை குறித்தும் ஆண்டவரே எல்லா ஆத்மாக்களும் உம்முடையது என்பதை நீர் தெளிவுபடுத்துகிறீர் ஐயா. ஆனால் ஆண்டவரே, உம்மை பின்தொடர்கிறவர்கள் பிழைப்பார்கள், உம்மை விட்டு விலகுகிறவர்கள் சாவார்கள் என்பதை வசனம் தெளிவுபடுத்துகிறது. இன்னும் வரும் நாட்களிலே அதிகமாய் இந்த 18ஆம் அதிகாரத்தின் ஆழத்தை, சத்தியம் இன்னைக்கு சபைகளுக்கு தேவை ஆண்டவரே. இந்த உண்மையான ஆண்டவர் உபதேசம் இன்னைக்கு தேவை. கர்த்தர் தாமே பேசுவீராக, தொடர்ந்து ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை அறிந்து உமக்குள் எல்லா ஆத்மாக்களும் பிழைக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் இடைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.